வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான புல்லாங்குழல் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை, இந்த மாதிரி ஒரு மூங்கில் குச்சியில் ஒரு புல்லாங்குழல் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. இன்றைக்கி தான் வந்து பண்ண முடிஞ்சிருக்கு என்னால். ஆனால் வந்து இதை வாசிக்கலாம், நல்லா தான் வாசிக்குது. ஆனால் வந்து எனக்கு வாசிக்க தெரியல. நான் வந்து வைக்கும் போல வந்து அதோட இசை வந்து வருது, ஆனால் வந்து சரியாக வந்து கையை எதனா வைக்க முடியல. இதை வந்து வாசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் இது படிக்கணும், கொஞ்சம் கற்றுக்கணும். இதை வந்து கற்றுக்கிறதுக்கு சேனல்ஸ் வந்து நிறையா தமிழில் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சேனல், ஃப்ளூட் தமிழ், இவங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து புல்லாங்குழல் வந்து செய்கிறது எப்படின்னும் அது போக வந்து எப்படி வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா கற்றுத்தராங்க. அந்த சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த புல்லாங்குழல் வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். புல்லாங்குழல் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மூங்கில் குச்சி வந்து தேவைப்படும். மூங்கில் குச்சி வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லிங் ஷாட் வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து பண்ணியிருப்போம். இது வந்து பவர்ஃபுல் ஸ்லிங் ஷாட். பார்த்திங்கன்னா தெரியும், இழுத்து விட்டோம் அப்படின்னா பயங்கர ஃபோர்ஸாக வந்து போகும். இது வந்து சர்வைவல் டூலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பயங்கர பவராக தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து அறுத்து வந்து அந்த குச்சை வந்து எடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம அறுத்து அந்த மூங்கில் குச்சை வந்து நடுவில் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கட்டப்பையில் உள்ள கம்பை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே மூங்கில் குச்சி கரெக்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு நடுவில் வந்து எதுவும் அடப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணாதீங்க, சரியாக சவுண்டு வந்து வராது. ஓகே, இதை வந்து நம்ம வந்து அளவு வச்சு வந்து நம்ம வந்து ஹோல் வந்து போட போகிறோம். அதுக்கு வந்து எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது 30 சென்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து அந்த மூங்கில் குச்சிலேருந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து ஒரு ஓட்டை வந்து போடணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 12.5 சென்டிமீட்டர் வந்து அளவு எடுத்து அங்கே ஒரு ஓட்டை வந்து போடணும். ஒரு 13 சென்டிமீட்டர் கூட இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த அளவு கேப் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்லேருந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வந்து அளவு வரணும். அதுக்கடுத்து ஒரு ஹோல் வந்து போடணும். அதுக்கடுத்து அந்த ஹோல்லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து அளவு வந்து வரணும். அதுக்கடுத்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து இந்த 3 ஹோல் வந்து போட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொஞ்சம் கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹோல் வந்து போட்டுடணும். அதுக்கடுத்து ஃபுல்லாக 2.5 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் இந்த அளவு தான் இருக்கும். இந்த இதை வந்து கொஞ்சம் பார்த்து வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை வந்து இதே அளவு தான் வச்சு நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். இந்த அளவுனா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு 12.5 சென்டிமீட்டர் வந்து ஒரு 13 சென்டிமீட்டர் வந்து வச்சு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க் பண்ணியிருக்கும் பார்த்திங்களா, அந்த இதுலேருந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து வச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சி வந்து நீங்கள் வந்து உடைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். பிவிசி பைப்பில் கூட நீங்கள் வந்து பண்ணலாம், எதுனாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 3 இது மார்க் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சென்டிமீட்டர் தள்ளி அதை வந்து ஒரு இது மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து 2.5 சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் மட்டும் வச்சா போதும். இதுதான் கொஞ்சம் கரெக்டான அளவு 30 சென்டிமீட்டர் புல்லாங்குழலுக்கு. ஓகே, நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபுல்லாக வந்து ஓட்டை தான் போட போகிறோம். நீங்கள் வந்து கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கூர்மையாக ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து இப்படி ட்ரில் பண்ணுற மாதிரியே வச்சும் ஓட்டை வந்து போடலாம். நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் ஆணியை வச்சு அடிச்சிடாதீங்க. ஆணியை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உடஞ்சிரும். பிவிசி பைப்பில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அந்த கம்பியை வந்து நல்லா இலக்கி வந்து ஓட்டை வந்து போட்டுக்கலாம், அதுவும் சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஆணியை வச்சு அடிச்சிங்க அப்படின்னா உடஞ்சிரும். சரி, ஓகே, நம்ம ட்ரில்லிங் மிஷின் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து ஓட்டை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக வச்சு ட்ரில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் நகண்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹோல் வந்து மாற்றி இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் கூட இதாயிரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மெதுவாக தான் ட்ரில் பண்ணுறோம், வேகமாக ட்ரில் பண்ணல. ஏன்னு பார்த்திங்கன்னா அடுத்த சைடு வந்து இதாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மெதுவாக வந்து நான் ட்ரில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரில் பண்ணுறது வந்து கரெக்டாக ஹோல் வந்து சூப்பராக வந்து வருது. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஓட்டை வந்து போட்டாச்சு. சின்ன ஓட்டையாக தான் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். அந்த சைடு ஆப்பில் வச்சு ட்ரில் மிஷினை லைட்டாக சைடு வச்சு போட்டோம் அப்படின்னா வந்துடும். அதே மாதிரி இன்னொரு ஹோல் வந்து போட்டுட்டேன். நம்ம மார்க் பண்ணது வந்து வரிசையாக வந்து ஹோல் வந்து இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து புல்லாங்குழல் வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வந்து நான் வந்து ஹோல் வந்து போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஊதுறதுக்கு வந்து அந்த ஹோல் வந்து போட்டிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 இந்த மாதிரி சூப்பராக வந்து போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சைடு வந்து அந்த ஒரு மாதிரி வந்து அந்த பிசுறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணி சைடு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா எல்லாமே போயிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து எல்லா ஹோல்லையும் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. காற்று வந்து கரெக்டாக வந்து போகிற லெவலுக்கு வந்து இருந்தால் போதும்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து வச்சாச்சு. ஓரில் வந்து அந்த பிசுறெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டான பஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சு அந்த இடத்த வந்து அடைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது அட்டை இந்த மாதிரி இதை வந்து அடைக்கணும்னா அந்த மேலே உள்ள பகுதியை வந்து நல்லா வந்து அடைச்சிக்கலாம். ஒன் சைடாக ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து நல்லா காற்று வந்து இந்த சைடு வந்து வெளியே போகாத அளவுக்கு வந்து நான் அடைச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கையை அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இதுக்கடுத்து இதை வந்து டெக்கரேஷன் வந்து லைட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரெட் கலர் டேப் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பிளாக் கலர் டேப் இந்த மாதிரி சுற்றி வச்சு கொஞ்சம் வந்து இதை வந்து அழகுபடுத்திக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் டெக்கரேஷன் வந்து படுத்திக்கிறேன். அதுக்கடுத்து பிளாக் கலரை வந்து கொஞ்சம் சென்டரில் வந்து இந்த சைடு வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து அந்த புல்லாங்குழல் வந்து கடையில் வாங்குகிற லெவலுக்கு இருக்கணும்ல, ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை வந்து வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் புல்லாங்குழல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இதையும் வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வாஸ்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை எப்படி எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து புல்லாங்குழல் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம வந்து வாசித்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து வாசிக்க தெரியாது, இருந்தாலும் வந்து இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோலையும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோலையும் வச்சுட்டு நம்ம வந்து இதில் வந்து வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் சவுண்ட் வந்து கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் கையை அந்த மாதிரி வச்சுக்கிறேன் நான். ஓகே, இப்போ அடைக்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வாசித்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த கை மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டா தான் வரும். சரி ஓகே, இதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லாங்குழல் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க்காக தான் செய்யுது. சரி ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம். அது போக வந்து அந்த சேனல்ஸ்னால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சேனல்ஸை வந்து போய் கொஞ்சம் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதை வச்சு நீங்களும் கற்றுக்கலாம். நீங்கள் வந்து இந்த இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனல்ஸ்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் வந்து அந்த சேனலை வந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு வீடியோவில் வந்து கொஞ்சம் வாசிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இதை வச்சு நான் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.